உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பயங்களும் பதட்டங்களும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே பதிவுல சொல்லியிருப்போம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டுக்குவாங்க ஒரு பேக்ல அப்படிங்கிறது போல. இப்ப அதுக்கு பத்தின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட உளவு, ரஷ்யாவோட உளவு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து திமித்ரியேவ் பேக்கேஜ் அப்படிங்கிறது போல ஒரு பேக்கேஜ் கையெழுத்து போட போறாங்க. இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு, திமித்ரியேவ் பேக்கேஜ்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக் கோஆபரேஷன். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல $12 டிரில்லியன் அளவுக்கான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் தான் பாத்தீங்கன்னா திமித்ரியேவ் பேக்கேஜ். இதை பேஸ் பண்ணி தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அடிக்கடி கூடி கூடி பேசிக்கிறாங்க. ஸோ இது போல வர்த்தகங்கள் அதிகரிக்குது, அமெரிக்காவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்காவுக்கு வருமானம் அப்படிங்கும் போது அமெரிக்கா ரஷ்யாவோட பேச்சு கேட்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட பேசும்போது பவர் ஆஃப் டாலர், அலாஸ்கா சந்திப்புக்கு முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது த பவர் ஆஃப் டாலரை பத்தி ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அந்த டாலருக்கான பவர் அப்படிங்கிறது இந்த வர்த்தக ஒப்பந்தமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் மீடியாக்கள் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தங்கள் உக்ரைனே இல்லாம அமெரிக்காவும் ரஷ்யாவும் கையெழுத்து போட்டுக்கலான்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏங்க, ரஷ்யாவோட ஒப்பந்தம், அமெரிக்காவோட ஒப்பந்தம், இரு நாடுகளும் பைலேட்டரல்ல பாத்தீங்கன்னா அவங்க வர்த்தக ரீதியா ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறதுக்கு உக்ரைனையே கூட்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது போல பலரோட கேள்விகள். அப்பேற்பட்ட மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ராஜாங்கமா உக்ரைன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருந்தாலும் எதுக்காக இப்படி கேட்கிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இதை என்ன சொல்றாருன்னா, ஏன் எங்களை கூப்பிடலான்னா இது எங்களோட சாவர்னிட்டிக்கும் பாதுகாப்புக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலா இருக்கும். ஏன்னா உக்ரைன் பாத்தீங்கன்னா எங்களுக்கான சப்போர்ட், டிசிஷன், அக்ரிமெண்ட்ஸ், ஏன்னா அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எங்க நாட்டை சார்ந்ததா இருக்கலாம். உக்ரைன்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எப்படி உக்ரைன்ல இருக்கக்கூடிய 50% பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு தான் சொந்தம்னு ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மீட்டிங்ல நடந்தது இல்லையா? இதுக்கு ரஷ்யாவோட ஒப்பந்தங்கள், ரஷ்யாவோட அக்செப்டன்ஸ் இல்லாம உக்ரைனோட மட்டும் ஒப்பந்தம் போட்டுலாம் அமெரிக்கானால எதையும் செஞ்சிட முடியாது. ஏன்னா இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்சி கையெழுப்பு நடக்கலாம், ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஆட்சிகள் வரலாம், இல்ல யூரோப்பியன் யூனியனுக்கு ஃபேவரான ஆட்சிகள் வரலாம், எது வேணா நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்துல ஏன்னா போர் நிறைய பகுதிகள் இழந்திருக்காங்க, வீரர்கள் இழந்திருக்காங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் இருப்பாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ இது போல சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா இப்ப இது போல ஒரு ஒப்பந்தங்கள் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிறது உக்ரைனை பிரிச்சுக்கிறதுக்காக இது போல பிரிச்சிருக்கிறாங்க. அதுதான் $12 டிரில்லியன் ஒப்பந்தம். ஸோ உக்ரைன்ல என்னமோ இருக்குதான் போல இருக்கு. அந்த அளவுக்கான விஷயங்கள், ஐட்டங்கள் உக்ரைன்ல இருக்கா. ஸோ அதனாலதான் அமெரிக்கா சரிபாதியா பாத்தீங்கன்னா உக்ரைனை பிரிச்சுக்கலாம், இந்த பகுதிகள்லாம் நீ வச்சுக்கோ, இந்த பகுதியெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது போல முடிவுகள் போட்டாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. ஏன்னா அமெரிக்கா அந்த ஒப்பந்தங்கள் போடும்போது என்ன சொன்னாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எது வரைக்கும் உக்ரைன் இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மினரல்ஸ், களிம வளங்கள் எல்லாத்துலயும், அசெட்ஸ் எல்லாத்துலயுமே 50% வேணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு தோராயமா மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இது உக்ரைனோட பார்ட்டிசிபேஷனே இல்லாம எங்களுக்கு தெரியாம எங்களை பத்தி இவங்க டீல் போட்டுக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு பெனிஃபிட் வருது அப்படிங்கிறதுனால நம்மள பாத்தீங்கன்னா சப்போர்ட் எல்லாத்தையும் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட வாதமா இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவோட சப்போர்ட்டை நினைச்சுதான் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இருக்காரு. இது எங்களோட அரசாங்கம் கான்ஸ்டியூஷனுக்கும் எதிரானது அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர் சொல்றாரு. இத்தனை தடவை மார்ஷல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, அதுக்கு எதிராக நீங்க செய்யலீங்களா அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்பு கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல சொல்லிக்கிறாரு. இப்போ உக்ரைனுக்கு அப்போ அமெரிக்காவோட உதவினா யூரோப்பியன் யூனியன் உதவுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். அதுக்கான பதில்கள் பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்பு செய்திகள் மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது உக்ரைனான நம்ம கிட்ட சோவியத் காலத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. எல்லாம் மேற்கு நாடுகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி பைடன் அவர்களோட காலத்துல இருக்கிற மாதிரியான உதவிகள் இப்ப நம்மளுக்கு வரது கிடையாது. அங்க ட்ரம்ப் அவர்கள் இருக்கறனால இப்ப பேச்சுவார்த்தைகள் இருக்கறனால பெருமளவுல வரல. அப்பொன்னு இப்போன்னு சொல்லிட்டு தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா பெருமளவுல மிசைல்களை தடுக்க முடிய மாட்டேதுன்னு யூரி இங்காட் அவர்கள், இந்த ஏர் ஃபோர்ஸ் கம்யூனிகேஷன் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்
ரெகுலரா இத்தனை ட்ரோன்கள் வந்தது. அது இத்தனை டவுன் பண்ணோம்னு ரிசல்ட் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூரி இங்காட் அவர்கள். ஸோ அவரு தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது போல செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல்லாம் டவுன் பண்ண முடியல அப்படிங்கிறது போல. ஸோ அதிகப்படியான உதவிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வரும். இப்போ பெல்கிராடு பகுதிகள்ல ஹிமாஸ் மிசைல்கள்லாம் ஏவி விட்டு தாக்குதல் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். சில வீடியோ பதிவுலாம் பார்த்திருப்போம். பெல்கிராட் பகுதியில அட்டாக் பண்றாங்கன்ட்டு. ஒருவேளை இது போல விஷயங்கள்லாம் நடக்கும்போது, வயலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல, அதாவது எஸ்கலேட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒண்ணு செய்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அமெரிக்காவால குடுக்கப்பட்ட F-16 ரக விமானம் உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பவும் அது போல விஷயங்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அந்த சாகி ட்ரோன்கள்லாம் பெருமளவுல வருது. ஸோ அதெல்லாம் சுட்டு வைத்ததுக்காக இது போல விமானங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள். இது என்னன்னா, இது போல விமானங்கள்னால ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, போய் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரியான மிசைல்கள் இதெல்லாம் இப்போ உக்ரைனே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது 200 கிலோமீட்டர் ரேஞ்ச், 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இன்கிரீஸ் பண்றாங்கன்னா, F-16லேருந்து எடுத்துட்டு கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஒரு தடவையும் இது போல F-16 டேக் ஆஃப் பண்ணும்போதும், அமெரிக்கா குடுக்க மாட்டாங்க. எல்லாம் கில் ஸ்விட்ச் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன சொன்னாலும், இப்போ போர் சூழல் எல்லாம் மாடிஃபை பண்றாங்க. ஏன்னா, இது டைரக்ட்டா அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைன் வரல. இங்க இருக்கக்கூடிய டென்மார்க் இது போல நாடுகள் கிட்ட இருந்து தான் புடிங்கி குடுத்துருக்காங்க. அவங்க மாடிஃபை பண்றாங்க, வேற ஏதாவது செய்றாங்க அப்படிங்கும்போது, அ அமெரிக்கா நான் விலகிட்டேன் அப்படிங்கிறத விட சும்மா சொல்லிக்குவாங்களே தவிர, உண்மையாலுமே விலகுவாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு சிக்கல் தான். ஸோ அதனால உக்ரைனே பண்ணிட்டாங்கன்றது போல கூட சொல்லிட்டு, ஏதாவது இந்த போல டர்ட்டி பாம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த அணு கழிவுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்த்து பாம்ப யூஸ் பண்ணி ரஷ்யாக்குள்ள வீசிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா மேட் டாக் அப்படிங்கிறது போல உக்ரைன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது போல செய்யும்போது, இது போல விஷயங்கள் ஏதாவது நடந்துருமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா ஸ்லோவாக்கோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் நம்புறாராமா, மிக் ரக விமானங்கள உக்ரைனுக்கு குடுத்தது மிக பெரும் பிரச்சனை. அது தவறுங்க. ஸ்லோவாக்கியாவோட அதிபர் பீட்டர் பெல்லிங்கிரி அவர்கள் இருக்காரு இல்லையா? அவரு தரப்புலருந்து என்ன சொல்றாருன்னா, முன்னாள் அரசாங்கம் மிக பெரும் தவறுகள் செஞ்சுச்சு. மிக் 29 ரக விமானத்த உக்ரைனுக்கு நம்ம குடுத்துருக்கவே கூடாது. என்னன்னா, 1 நம்மளுக்கே ஷார்டேஜ் இருக்கு. நம்மளுக்கே தேவைப்படுது. 2வது இது போல விமானங்கள் வந்து உக்ரைன் கிட்ட இருக்குன்னா, அத ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ணி எஸ்கலேட் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இப்ப அவங்க தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. So இதுக்கான பதில்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, ரஷ்யா, உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தைகள்ல ரஷ்ய மொழிக்கு உரிமை குடுக்கணும். ரஷ்யர்களுக்கு வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சக மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலருந்து டிமாண்டா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும். இப்போ லெவோவோட ஒரு ஃபுட்பால் கிளப் கார்பட்டி அப்படிங்கிறது போல. ஸோ அதோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் அவர்கள். அவரு அந்த மேட்ச் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, எல்லாத்தையும் கூப்பிட்டு மெர்ஷோங் கோஸ் அந்த ரோல். அங்க உட்கார்ந்து எல்லாம் நின்னு எல்லாம் சுத்தி வந்து நின்னு பேசிட்டு இருக்கும்போது, அவர் ரஷ்ய மொழியில பேசிட்டார். அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத கேட்டு எல்லாம் அ இறுதி டைமு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து பண்ண ஒரு கேப்டன் தருவார் இல்லையா? ஸோ அவர் வந்து பண்ண குடுத்துருக்கிறார். ஸோ அவரு குடுத்ததுக்கப்புறம் கமான் காய்ஸ் சின்ன டைம் தான் இருக்குது. நம்ம இந்த மேட்ச் கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அவர் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேம் விளையாட போயிட்டாங்க. ஸோ இது போனதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவு வெளிய விட்டதுலருந்து, உக்ரைனுக்குள்ள மிக பெரும் அளவுல அதிருப்திகள். அது அரசாங்க தரப்புலருந்து வர அதிருப்திகள் தான். மத்தபடி எதுவும் இல்ல. மக்கள்லாம் சகஜமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா மத்த வீரர்கள்லாம் அந்த ரஷ்ய மொழி ஒண்ணும் பெருசாலாம் எதுவும் சொல்லலையே. இப்போ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய மொழியில பேசிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக, அவர அந்த கேப்டன் பதவியிலருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிருப்தி, அந்த கோவம், எரிச்சல் இது எல்லாமே காட்டுது. ஸோ இத யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சிக்கல் செஞ்சுருவாங்களா ரஷ்யாக்குள்ள? ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசாசினேஷன் ஜெனரல் அலெக்ஷீவ் அவர்கள அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்ப அதுக்கான ஆதாரங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆதாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு எதிரா இருக்கும்போது, ஸோ வலுவான ஒரு தாக்குதல் ரஷ்யாக்குள்ள ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட் ஆயிருமா? அப்படிங்கிற கேள்விகள், பதட்டங்கள், பயங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? ஜெலன்ஸ்கி அவர்கள பதவி நீக்கம் செய்வாங்களா? இல்ல எப்படி இந்த போர் முடிவுக்கு வருமா? இல்ல ஜெலன்ஸ்கி அவர் சொல்ற மாரி உக்ரைன கண்டுக்காம, அமெரிக்காவும், ரஷ்யாவுமே பேசி இந்த பிரச்சனைய முடிச்சு, உதவிகள் எல்லாத்தையும் உக்ரைனுக்கு போறத ஸ்டாப் பண்ணுவாங்களா? ஏன்னா நிறுத்தினாலே இந்த பிரச்சனை நின்றும். ஸோ இது போல ஏதோ ஒண்ணு பண்ணி உக்ரைன வழிக்கு கொண்டு வர போறாங்களா? ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அந்த டான்பாஸ் பகுதிய விட்டு வெளிய போமாட்டேன் அப்படிங்கிறது போல உடும்புடி பிடிச்சிட்டு இருக்கார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ அதான் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராம இருக்கிறதுக்கான மிக பெரும் ரீசனா சொல்லப்பட்டது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.